வேதாளமே, வேதாளமே, ஒளிந்து கொண்டிருந்தது போதும். நான் இங்கு வந்தது வீணாகாது. உன்னை அழைத்துச் செல்லாமல் இங்கிருந்து போக மாட்டேன். விக்ரமாதித்யரே, இம்முறை தாங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் என்னை காண இயலாது. தங்களின் சக்தியின் மீது தங்களுக்கு ஆணவம் அல்லவா? அதன் மூலமாகத்தான் என்னுடைய மாயாஜாலங்களை தாங்கள் தகர்க்கிறீர்கள். இம்முறை என்னுடைய மாயாஜாலத்தின் மூலமாக நான் விரித்திருக்கும் வலையை தாங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் கண்களுக்கு புலப்படாது. விக்ரமாதித்யரே, எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சென்று விடுங்கள். இல்லை என்றால் இந்த புகை தங்களுடைய முகத்தில் பட்டு முகத்தில் உள்ள கண்கள் பறிபோய்விடும். இம்முறை வேதாளத்தின் மாயை என் கண்களுக்கு ஏன் புலப்படவில்லை என்றால், இங்கு கரும் இருட்டு சூழப்பட்டுள்ளது. குகை என்பதால் எப்பொழுதும் இருள்தான் இருக்கும். ஒருவேளை இங்கு சூரியன் பிரகாசித்தால் இங்கிருக்கும் இருள் விலகிவிடும். அதோடு வேதாளத்தின் மாயை முடிந்துவிடும். தங்களுக்கு நேரம் குறைவு, அதனால் இங்கு நின்று கொண்டிருக்காதீர்கள். இல்லை என்றால் தங்களுடைய கண்களை நிரந்தரமாக இழந்து விடுவீர்கள். இது எப்படி நிகழ்ந்தது? இந்த குகைக்குள் சூரிய பிரகாசம் வரவே வராதே. நடக்காத காரியம், நடக்காத காரியம். இந்த வெளிச்சத்தை அனுப்பிவிடுங்கள், இதை அனுப்பிவிடுங்கள், அனுப்பிவிடுங்கள். இல்லை இல்லை. விக்ரமாதித்யரே, தங்களிடமிருந்து நான் எப்படி விடுதலை அடைவது என்பதே எனக்கு தெரியவில்லை. நான் கூறுவது தங்களுடைய நன்மைக்கு தான் என்பதை நான் எப்படி புரிய வைப்பது? எதை கூறினாலும் புன்னகை. தங்களின் வாக்குறுதிக்காக தங்களுடைய உயிரையும் இழக்க தயாராக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். வாக்குறுதி மீது அத்தனை அன்பு. ஆனால் ஒரு சில வேளைகளில் நீதி வழுவாமல் இருப்பது நம் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அது நமக்கு எதிரியாகிவிடும். சரி, இன்று இது போன்ற கதையை தங்களுக்கு நான் கூறுகிறேன். அவள் தங்களைப் போலவே நீதியை மதிப்பவள். அனைத்து நகரங்களிலும் அவள் நீதி உரைப்பது பிரபல்யம். அவளுடைய பெயர் என்னவென்றால் மகாராணி பானுமதி. மகாராணி பானுமதி, 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 மகாராணி பானுமதி. என்ன வயிற்று மகாமந்திரியாரே, இந்த இரவு வேளையில் எதற்காக என்னை அழைத்தீர்கள்? மன்னியுங்கள் மகாராணியாரே, இந்த 2 இளைஞர்கள் ஒரு முக்கியமான வழக்கிற்காக தங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறார்கள். இன்று மாலை அவர்கள் தந்தை நகுலன் மடிந்து விட்டார். ஆனால் இதில் ஏற்பட்டுள்ள சங்கடம் என்னவென்றால், இந்த இருவரில் மடிந்தவரின் சிதைக்கு யார் தீமூட்டுவது என்று இன்னும் எவராலும் நிர்ணயிக்கப்படவில்லை மகாராணி. இதில் நிர்ணயம் செய்ய என்ன உள்ளது மகாமந்திரியாரே? தலைமகன் தான் சிதைக்கு தீ மூட்ட வேண்டும்.
மகாராணியரே, இவன் என் தமையன் என்பது மிகச்சரி. ஆனால் இவன் என் தந்தையாரால் தத்தெடுக்கப்பட்டவன். அவருக்கு இரத்த சம்பந்தமான புத்திரன் நான் தான். சிதைக்கு தீமூட்டும் உரிமையும் எனக்குத்தான் உள்ளது. மகாராணியாரே, அவர் என்னை தத்தெடுக்கும் பொழுது நான் 5 நாட்கள் குழந்தையாகத்தான் இருந்தேன். வெறும் 5 நாட்கள். தந்தையாரின் உருவில் நகுலரை தவிர வேறு யாரையும் நான் கண்டதில்லை மகாராணியாரே. அதனால் மூத்தவன் என்ற முறையில் சிதைக்கு தீமூட்டும் உரிமை எனக்குத்தான் உள்ளது மகாராணியாரே, எனக்கு மட்டும்தான். மானிடர்கள் சில உறவை ஜனனத்தின் போது ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். சில உறவுகளோ இங்கு வந்த பின் கிடைப்பவை. மன உணர்வு சம்பந்தப்பட்ட உறவுகள், அதாவது தோழமை, பதி பத்தினி உறவாகும். ஒரு பக்தன் ஈஸ்வரனோடு கொள்ளும் உறவாகும். அதுபோல் காதல் வயப்படுவது பிறப்பின் உறவை விட மேன்மையானது. இந்த மைந்தனை அவர் தத்தெடுத்திருந்தாலும் சரி, இவர் அந்த மடிந்த நகுலனை மனதார தந்தையாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனால் நீதியின் முறைப்படி இவர்தான் நகுலனுக்கு தலைமகனாவார். அதனால் சிதைக்கு தீமூட்டும் உரிமையும் அவருக்குத்தான் உள்ளது. அனைவரும் ராணியை போற்றி புகழ்ந்தார்கள். நீதி தவறாமல் ஆட்சி புரிந்த மகாராணி பானுமதியை பிரஜைகள் விரும்பினார்கள். அவளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு நாள் மிருகங்களை வேட்டையாடுவதற்காக மகாராணி பானுமதி கானகத்திற்கு சென்றாள். சேனாதிபதியாரே, நாம் இங்கு வந்து 2 நாள் கழிந்து விட்டது. ஆனால் நாம் வேட்டையாட வந்த அந்த மிருகம் இங்கு தென்படவில்லை. மகாராணி, மான்கள் எப்பொழுதும் மிகுந்த பயந்த சுபாவம் கொண்டது. அவைகள் மானிடர்களின் சிறு அசைவை கூட அறிந்து கொள்ளும் திறன் கொண்டது. உடனே மறைந்து கொள்ளும். அதனால் நாம் சற்று கவனத்தோடு செல்ல வேண்டும். சேனாதிபதியாரே, மகாராணி, அந்த மிருகம் இப்பொழுது குளத்தில் நீர் அருந்துகின்றது என நினைக்கிறேன். வாருங்கள். சற்று பொறுங்கள் மகாராணி. நாம் அங்கு செல்வதற்குள் அந்த மான் அங்கிருந்து ஓடிவிடும். அதை நாம் வேட்டையாட வேண்டுமென்றால் வேறு ஒரு யுக்தியை கையாள வேண்டும். என் மகனை யார் இப்படி கொன்றது? என் மகனே, என்னை விட்டு சென்று விடாதே. நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வது? உன்னை யார் கொன்றார்களோ அவர்கள் நிச்சயம் நன்றாக வாழ மாட்டார்கள். சகோதரி, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த குற்றத்தை நான் அறியாமல் செய்துவிட்டேன். இங்கு மிருகம் இருப்பதாக எண்ணி அம்பை எய்து விட்டேன். ராட்சசி, நாங்கள் உனக்கு என்ன தவறு இழைத்தோம்? ஏன் என் மகனின் உயிரை பறித்தாய்? நீ செய்த இந்த பாவத்திற்கு உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். நீ யாரிடம் பேசுகின்றாய் என்று அறிவாயா? இவர்தான் மகாராணி பானுமதி. இவர்தான் மகாராணி பானுமதியா? அவரிடம்தான் சென்று நீதி கேட்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் இங்கு மகாராணியை குற்றவாளியாக இருக்கும்போது நான் யாரிடம் சென்று நீதி கேட்பது? என் மகனை கொன்ற குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கப் போவதில்லை. சகோதரி, ராணி பானுமதியின் ராஜ்யத்தில் என்றும் அவ்வாறு நடக்காது. அங்கு நீதி நிச்சயம் கிடைக்கும். தாங்கள் என் சபைக்கு வாருங்கள். நல்லதொரு நீதியை நான் உரைக்கிறேன். மகாராணி பானுமதி வாழ்க! மகாராணி பானுமதி வாழ்க! மகாராணி பானுமதி! 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 மகாமந்திரியாரே, சபையின் நடவடிக்கைகளை ஆரம்பியுங்கள். உத்தரவு மகாராணியாரே. தங்கள் வாழ்க்கையில் தங்கள் மைந்தன்தான் ஒரே ஆதாரமாக இருந்து வந்துள்ளான். அதனால் ராஜாங்கத்தின் சார்பாக இருவருக்கும் 1000 பொற்காசுகளை வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும்
தங்களை கவனித்துக் கொள்வதும் பாதுகாப்பு அளிப்பதும் எங்களுடைய கடமையாகும். பானுமதியின் நீதி இதுதானா மகாமந்திரியாரே? ஒரு குழந்தையின் உயிருக்கு பொற்காசுகளை வைத்த விலை பேசுவது? சிறிய குற்றத்துக்கும் நீதி தவறாமல் சரியான தண்டனை அளிக்கும் மகாராணியார் இன்று அவரை குற்றவாளி என்றதும் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். அமைதியாக இருங்கள். நீ மௌனமாக இரு. இன்று நான் மௌனமாக இருக்க போவதில்லை. என் புத்திரன் மடிந்து விட்ட பிறகு நான் வாழ வேண்டும் என்று எண்ணவில்லை. ஆனால் இந்த நீதி தவறிய மகாராணியாரின் முகத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்த போகிறேன். காவலாளிகளே, இவர்களை இழுத்துச் சென்று சிறையில் அடையும். பொறுங்கள். அந்த பெண்மணி கூறுவது உண்மை. குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை கிடைத்தாக வேண்டும். குற்றவாளி சாதாரண பிரஜையாக இருந்தாலும் சரி, ராஜ்ய பதவியில் இருந்தாலும் சரி, இவர்கள் மைந்தனை கொன்ற அந்த குற்றவாளிக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். நாளை சூரிய உதயத்திற்கு முன்பாக குற்றவாளியை அம்பால் தாக்கிக் கொள்ள வேண்டும். கட்டளையை நிறைவேற்றுங்கள். இது மிகப்பெரிய அனர்த்தமாகும். நமது ராஜ்யத்திற்கு பெரும் சங்கடம் நேர்ந்துவிட்டது. ஆனால் மகாராணியார் தனக்குத்தானே ஏன் இத்தனை பெரிய தண்டனை அளித்துக் கொள்கிறார்? அவர் அறியாமல் தானே இந்த தவறை செய்துவிட்டார். இதனால் அவர் குற்றவாளி இல்லை. மகாராணி அந்த சம்பவத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இதில் யார் தவறு செய்தார் என்று அவர் உணரவில்லை. தற்பொழுது அந்த தாய் தந்தையருக்கு நீதி உரைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இருக்கிறார். இதில் ஏற்பட்டுள்ள குழப்பம் என்னவென்றால், மகாராணியாருக்கு யார் எதை எடுத்துரைப்பது? இந்த காரியத்தை ஒரு புத்திசாலியால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் வேறு யாரும் அல்ல, ஆச்சாரியார் சிரோன்மணி. மகாராணி பானுமதி! 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 மகாராணி பானுமதி!
நிறுத்துங்கள். மகாராணி, தங்கள் ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்து விட்டன. தாங்கள் மடிவதற்குள் அதை சரி செய்தாக வேண்டும். தாங்கள் யார்? அதுவுமின்றி என்ன குற்றம்? என் பெயர் ஆச்சாரியன் சிரோன்மணி. என் கிராமத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. அதற்கு நீதி தங்களால் மட்டுமே உரைக்க முடியும். மன்னியுங்கள் ஆச்சாரியாரே. இப்பொழுது நான் மகாராணி அல்ல, நான் ஒரு குற்றவாளி. அதனால் தங்களுக்கு என்னால் நீதி உரைக்க இயலாது. மகாராணி, என் கிராமத்தில் நடந்த சம்பவத்தின் போது தாங்கள் மகாராணியாக இருந்தீர்கள். அதனால் தாங்கள் இதற்கு நிச்சயம் நீதி உரைக்கலாம். அத்துடன் இந்த கடமையிலிருந்து தாங்கள் விலகவும் முடியாது. நல்லது, நான் தங்களோடு வருகிறேன். என்னுடைய மரண தண்டனையை இவருக்கு நீதி உரைத்த பின்பு ஏற்றுக்கொள்கிறேன். வாருங்கள். மகாராணி பானுமதி! மகாராணி பானுமதி! மகாராணி பானுமதி! மகாராணி பானுமதி! மகாராணி பானுமதி! மகாராணியாரே, வழக்கம் போல் நான் இந்த வருடமும் வாசுகியின் உற்சவத்திற்காக இந்த சிவனின் மூர்த்தியை உருவாக்கினேன். நேற்று இந்த மூர்த்தி வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த சிறுவர்களிடையே சண்டை வந்துவிட்டது. ஒரு சிறுவன் இன்னொருவன் மீது கல் எறிந்து விட்டான். ஆனால் அந்த கல்லோ இந்த மூர்த்தியின் கைகளில் பட்டுவிட்டது. அதனால் மூர்த்தி பின்னமாகிவிட்டது. இந்த கிராமத்தின் வாசுகி உற்சவத்தை இந்த சிலை இல்லாமல் எப்படி செய்வது? இப்பொழுது இந்த சிறுவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று தாங்களே கூறுங்கள். கைப்பொண்ணுக்கு கண்ணாடி அவசியமில்லை. அந்த சிறுவர்கள் தவறு ஏதும் செய்யவில்லை. ஏனெனில் அந்த சிறுவர்கள் இந்த மூர்த்தியை பின்னப்படுத்தும் எண்ணத்தில் இல்லை. எதிர்பாராத விதத்தில் அவர்களால் இந்த மூர்த்தி பின்னப்பட்டுவிட்டது. அவ்வளவுதான் ஆச்சாரியாரே. தாங்கள் சினத்தினால் அந்த சிறுவர்களை குற்றவாளிகள் என எண்ணுகிறீர்கள். தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை மகாராணி. அந்த சிறுவன் தங்கள் கைகளால் மடிய வேண்டும் என்பது ஒரு எதிர்பாராத விதி. ஏனென்றால் அவனை கொல்ல நீங்கள் திட்டமிடவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணியாரே. என் மகன் மடிந்த துக்கத்தில் கண்மூடித்தனமாக நடந்துவிட்டேன். இப்பொழுது நான் தெளிவு பெற்றுவிட்டேன். தாங்கள் நிச்சயம் குற்றவாளி அல்ல. நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் ஆச்சாரியாரே. தாங்கள் என் உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, எனக்கு நானே அநீதி இழைப்பதையும் தடுத்து விட்டீர்கள். எனக்கு புத்தி புகட்டி விட்டீர்கள். தங்களுக்கு பரிசாக நான் என்ன அளிக்க வேண்டும் என்று கூறுங்கள். நான் தவசி வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறேன் மகாராணி. எனக்கு எதுவும் தேவையில்லை. தங்களை நான் காப்பாற்றியதே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் நான் தங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறேன் ஆச்சாரியாரே. மகா மந்திரியாரே,
ஆச்சாரியாரே, தாங்கள் இந்த ஹாரத்தினை ஏற்றுக்கொண்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். மிக்க நன்றி. மகாராணி பானுமதி, மகாராணி பானுமதி, மகாராணி பானுமதி, மகாராணி பானுமதி, மகாராணி பானுமதி. காப்பாற்றுங்கள், எனக்கு சகாயம் செய்யுங்கள், காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள். ஆச்சாரியாரே, நான் காயமடைந்து விட்டேன், என்னை காப்பாற்றுங்கள், என்னை தயை கூர்ந்து காப்பாற்றுங்கள், என்னை வைத்தியரிடம் அழைத்து செல்லுங்கள். உனக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டுள்ளது. என்னுடன் வா, உன்னை அடுத்த கிராமத்தில் இறக்கி விட்டு விடுகிறேன். வா என்னுடன் வா. அருகில் யாராவது வைத்தியர் இருக்கிறாரா என்று பார்க்கலாம். உனக்கு எந்த காயமும் இல்லை. யார் நீ? நான் ஒரு கள்வன். உன்னை நான் வெகு நேரமாக பின்தொடர்ந்து வருகிறேன். இந்த ஹாரம் எனக்கு வேண்டும். தரமாட்டேன். இந்த ஹாரத்தை ஒருபொழுதும் உனக்கு தரமாட்டேன். மகாராணியார் இதை எனக்கு பரிசாக அளித்தது. இதை ஒருபொழுதும் உனக்கு தரமாட்டேன். ஏய், கிழவா, நீ ஹாரத்தை தரவில்லை என்றால் உனது உயிரையாவது தந்துவிட்டு போ. நீ எங்கும் விளையாடச் செல்ல வேண்டாம். இப்படி என் அருகில் அமர்ந்து கொள். வாணிபத்தை கொஞ்சம் கற்றுக்கொள். வாருங்கள் வாருங்கள், நல்வரவாகட்டும். தாங்கள் என்னிடம் என்ன வாங்க விரும்புகிறீர்கள்? பொற்கொள்ளரே, நான் வாங்க வரவில்லை, விற்க வந்துள்ளேன். ஓ, என் பத்தினிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அவளை வைத்தியரிடம் அழைத்துச் செல்லக்கூட எனக்கு எந்த வருமானமும் இல்லை பொற்கொள்ளரே. அதனால் அவள் பிறந்த வீட்டில் கொடுத்த இந்த ஹாரத்தை விற்க வந்துள்ளேன். இதை வைத்துத்தான் என் பத்தினிக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும். விலை மிகுந்தது. நீ சென்று விளையாடு. இதோ பாருங்கள் ஐயா, இந்த ஆரம் இருக்கிறதே, இது மிகவும் விலை உயர்ந்தது. அதனால் இதை வாங்குவதற்கு முன்பு சில சோதனைகள் செய்ய வேண்டும். அதுதான் வியாபார தர்மம். அப்பொழுதுதான் தங்களுக்கு அதிக விலை கிடைக்கும். நான் எனக்கு தெரிந்த நம்பிக்கை உள்ளவரை வர கூறியுள்ளேன். அவர் வந்து கொண்டே இருப்பார். என்னை விடுங்கள், விடுங்கள். ஏய் பொற்கொள்ளலே, உன்னை நான் உயிரோடு விடப் போவதில்லை. என்னையா காட்டிக் கொடுத்திருக்கிறாய்? உன்னை வந்து கவனித்துக் கொள்கிறேன். விடுங்கள். மகாராணியாரே, ஒரு துக்க செய்தி வந்துள்ளது. ஆச்சாரியார் சிரோன்மணி கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன? யார் அவரை கொன்றது? அவருடைய சடலம் கானகத்தில் இருந்ததாக கூறினார்கள். ஆனால் யார் கொன்றது என்ற விஷயம் இதுவரை தெரியவில்லை. இந்த கொடிய காரியத்தினை எவன் செய்தானோ
அவனை பிடித்து அவனுக்கு உடனே மரண தண்டனை விதிக்க வேண்டும். விடுங்கள், விடுங்கள், என்னை விடுங்கள். யார் இவன்? என்ன குற்றம் செய்தான்? இவன் ஒரு கள்வன். இவனிடம் இந்த ராஜாங்கத்தின் ஹாரம் இருந்தது. இவன் இதை ஒரு பொற்கோலனிடம் விற்க முயற்சி செய்தான் மகாராணி. இந்த ஆரத்திற்காக நீ ஆச்சாரியாரை கொலை செய்தாயா? நீ ஒரு ஞானம் மிகுந்தவரை கொலை செய்து விட்டாய். அவர் இந்த ராஜ்யத்திற்கும் எனக்கும் உயர்ந்த காரியத்தை செய்துள்ளார். இந்த குற்றத்திற்காக நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். மகாராணியாரே, என்னை தாங்கள் தயை கூர்ந்து மன்னியுங்கள். நான் தங்களிடம் உயிர் பிச்சை கேட்கின்றேன். என்னை மன்னியுங்கள். இவனை இப்பொழுதே இந்த நொடியே தூக்கில் ஏற்றிக் கொள்ளுங்கள். என்னை மன்னியுங்கள் மகாராணி. நான் வேண்டும் என்று செய்யவில்லை. இனி ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை விடுங்கள், விடுங்கள் என்னை. மகாராணி, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். மகாராணியார் அந்த கல்வனுக்கு மரண தண்டனை விதித்து விட்டார். உடனடியாக அதுவும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு விஷயம் மகாராணி மனதை உறுத்திக் கொண்டிருந்தது. ஏதோ ஒரு விதத்தில் ஆச்சாரியாரின் மரணத்திற்கு தான் காரணம் என்று எண்ணினார். அதை எண்ணி வருந்தினார். அவள் மட்டும் அந்த ஆகாரத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் மடிந்திருக்க வாய்ப்பில்லை. மகாராணியார் இந்த சிந்தனையிலேயே இரவும் பகலும் கழித்துக் கொண்டிருந்தார். இதனால் மகாராணியார் நோய் உற்றார். நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன். நான் மட்டும் ஆச்சாரியாருக்கு ஹாரத்தை கொடுக்கவில்லை என்றால் இன்று அவர் உயிரோடு இருந்திருக்க கூடும். மகாராணியாரே, ஆச்சாரியாரே, தாங்களா? மகாராணியாரே, தான் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? எதற்காக அந்த ஆரத்தை எனக்கு கொடுத்தீர்கள்? அதற்கு விலையாக என் உயிரை கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. அது வந்து நான் ஏதோ நான் தங்களுக்கு ஆச்சாரியாரே, எங்கு சென்றீர்கள்? ஆச்சாரியாரே, எங்கு உள்ளீர்கள்? ஆச்சாரியாரே, மகாராணியாரே, நான் கூறியதை தாங்கள் ஏன் ஏற்கவில்லை? நான் தங்களிடம் எந்த பரிசையும் கேட்கவில்லையே. பின் எதற்காக அந்த ஆரத்தை கொடுத்தீர்கள்? நான் தங்களுக்கு தீமை இழைத்து விட்டேன். தங்களின் மரணத்திற்கு நான் தான் காரணம். நான் தான் குற்றவாளி. இது என்ன? இது எவ்வாறு சாத்தியமாகும்? தாங்கள் ஏன் ஏற்கவில்லை? நான் தங்களிடம் எந்த பரிசையும் கேட்கவில்லை. பின் எதற்காக அந்த ஆரத்தை கொடுத்தீர்கள்? இது எப்படி சாத்தியம்? நான் தங்களிடம் எந்த பரிசையும் கேட்கவில்லை. பின் எதற்காக அந்த ஆரத்தை கொடுத்தீர்கள்? நான் தான் குற்றவாளி. தங்கள் மரணத்திற்கு காரணமாகிவிட்டேன்.
என்னால் தான் தாங்கள் மடிந்தீர்கள் ஆச்சாரியாரே. வேண்டாம் வேண்டாம் ஆச்சாரியாரே, என்னை சோதிக்காதீர்கள். மகாராணியாரே, அமைதியாக இருங்கள். தங்கள் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை படுக்க வையுங்கள். ராஜ வைத்தியரே, கூறுங்கள். மகாராணியாருக்கு என்ன நேர்ந்தது? மகாராணியார் ஆச்சாரியார் மடிந்ததற்கு தான் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சோகத்தில் ஆரோக்கியம் குன்றிவிட்டது. இதற்கு எந்த வைத்தியமும் இல்லையா? இதற்கு இருப்பது ஒரே மார்க்கம்தான். ஆச்சாரியார் உயிர் பெற்று வந்து இதற்கு காரணம் தாங்கள் அல்ல என்று கூற வேண்டும். இது நடக்காத காரியம் ராஜ வைத்தியரே. இதைத் தவிர வேறு உபாயம் இல்லையா? உண்மையை கூற வேண்டும் என்றால் எனக்கு சஞ்சீவினி வித்தை தெரியும். ஆனால் அதன் மூலம் யாராவது ஒருவரைத்தான் உயிர் பெறச் செய்ய முடியும். தற்போது அதை பயன்படுத்த வேண்டிய வேளை வந்துவிட்டது. மகாமந்திரியாரே, நாளை மகாராணியாரை அழைத்துக் கொண்டு ஆச்சாரியாரை அடக்கம் செய்த அந்த மயானத்திற்கு இரவு வேளையில் வந்துவிடுங்கள். அப்படியே செய்கிறேன். வணக்கம் மகாராணியாரே. அரச வைத்தியரே, கூறுங்கள். தாங்கள் உண்மையிலேயே இது போன்ற வித்தையினை அறிவீர்களா? அறிந்து வைத்துள்ளேன் மகாராணியாரே. ஆனால் அதன் மூலம் ஒருவரைத்தான் உயிர் பெறச் செய்ய முடியும். நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் வைத்தியரே. என் பொருட்டு தாங்கள் அந்த வித்தையை பயன்படுத்தப் போகிறீர்கள். மகிழ்ச்சி. நான் இந்த வித்தையை ஒரு முக்கியமான விஷயத்திற்காகத்தான் பாதுகாத்து வந்தேன். அந்த வித்தை இன்று மகாராணியாருக்கு பயன்பட்டு விட்டது. அரச வைத்தியரே, தங்களின் விலை மதிப்பற்ற இந்த வித்தையை நான் வீணாக்குவதற்கு விரும்பவில்லை. தாங்கள் ஆச்சாரியாரின் உயிரை பறித்து விடலாம்.
அரச வைத்தியரே, தாங்கள் அந்த கள்வனை உயிர்ப்பிக்கும்படி கட்டளையிடுகிறேன். உத்தரவு மகாராணி. ராஜவைத்தியரே, என் வித்தை ஒரு கள்வனை உயிர்ப்பிக்க பயன்படும் என்று என் வாழ்வில் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை மகாராணியாரே. கவலை கொள்ள வேண்டாம். தாங்கள் மீண்டும் கள்வனின் உயிரை பறித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அப்பொழுதுதான் தங்கள் வித்தை பாதுகாப்பாக இருக்கும். மிக்க நன்றி மகாராணி. விக்ரமாதித்யரே, மகாராணி பானுமதி ஏன் இவ்வாறு செய்தார்? முதலில் ஆச்சாரியார் உயிரை பறித்தார், பிறகு திரும்பவும் கொடுத்து விட்டார். எதற்காக? அவள்தான் ஆச்சாரியரின் மரணத்திற்கு காரணம் என்று எண்ணினாலே பிறகு ஏன் அவரை மீண்டும் வரவழைத்தாள்? அதோடு அவரை உயிரோடு வைத்திருப்பதும் நல்லதல்ல என்று எண்ணினாலே இப்பொழுது நீதி தவறாமல் இருந்த ராணியின் நீதி என்ன என்று கூறவில்லை என்றால் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறு. கூறுகிறேன் கேள். ஆச்சாரியரின் மரணத்திற்கு தான் காரணம் என்று மகாராணி எண்ணி வருந்திக் கொண்டிருந்தாள். அதனால்தான் அவள் அரச வைத்தியரிடம் கூறி மீண்டும் ஆச்சாரியாரை உயிர் பெற செய்தாள். இருப்பினும் ஆச்சாரியர் உயிரோடு வந்த பிறகு ராணியின் மனதில் ஆச்சாரியாரை கொன்ற குற்றத்திற்காக ஏற்கனவே கள்வனுக்கு மரண தண்டனை வழங்கிவிட்டார்கள். அதனால் நீதியை பின்பற்றும் ராணிக்கு ஆச்சாரியாரும் உயிரோடு இருப்பது நல்லதல்ல என்று தோன்றியது. ஆகையால் ராஜ வைத்தியரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு ஆச்சாரியரின் உயிரை பறித்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். பிறகு கள்வனுக்கு எதற்கு உயிரை வரவழைத்தார்? அதை மீண்டும் பறித்துக் கொண்டாரே, ஏன்? ராணியின் எதிரில் அந்த கள்வன் உயிர்ப்பித்து எழுந்தது உண்மைதான். ஆனால் ராணியால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு ஞானம் மிகுந்த ஆச்சாரியாரை கொன்றதால் அவன் என்றுமே உயிரோடு இருக்க தகுதியில்லாதவன் என்று எண்ணினார்கள். அதனால்தான் அரச வைத்தியரிடம் கூறி அவன் உயிரை பறிக்கச் செய்தார்கள். அற்புதம்! சரியான நீதியை உரைத்து விட்டீர்கள் அரசரே. பிரமாதம்! தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மை அரசரே. பிரமாதம்! அவள் நீதி தவறாம நடக்க வேண்டும் என்பதால் கள்வனுக்கு நீதி உரைக்க வேண்டும் என்ற வகையில் ஆச்சாரியரின் உயிரை பறிப்பது நல்லது என்று எண்ணினார். தாங்களும் மிகவும் புத்திசாலிதான். ஆனால் நான் கூறியது என்ன? நான் எதை வேண்டுமானாலும் கூறுவேன், எதை வேண்டுமானாலும் செய்வேன். அதை மறக்க கூடாது. தாங்கள் பதில் உரைத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது செல்கிறேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நில்க
வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.